வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு தான் அது நடந்துருச்சு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திடீர்னு கார்டன் ஏரியாவில் எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்து வர சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அங்கே இல்லை, பட் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். திவ்யா வந்து நின்றுட்டு கையில் ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்ருக்காங்க, உப்புன்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுட்டு டிஸ்டி போடலாம் அப்படின்ற மாதிரி பாரு வந்து கூப்பிட்றாங்க உள்ளேருந்து. ஸோ பாரு வந்து குடுக்குன்னு ஓடி வராங்க. உடனே வந்து நான் 1 2 3 சொன்னதுக்கப்புறம் எல்லாம் துப்புங்க, மொத்தமாக சேர்த்து துப்பிடாதீங்க, அதுவும் வந்து உண்மையிலே துப்பிடாதீங்க, சும்மா தூத்துன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணது தான். எல்லோரும் ஓ அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திவ்யா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தடவை சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே அவங்க சுற்றிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுறாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை போர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பின்னாடி வந்து லைக் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யா வந்து ஐ மீன் சுற்றி போடுறாங்க, அந்த விஷுவலை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் பிக் பாஸ் சீசன் 1லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விஷயம் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஓகே நம்ம கண் வச்சுட்டாங்க, அதனால தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் எதுவுமே நல்லபடியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸே சொல்லி இதை பண்ணுறாங்க. பிக் பாஸ் சொல்லலை, அனௌன்ஸ் பண்ணல, மேபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேபி மறைமுகமாக அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக 50வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் பார்வதி வந்து ப்ராங்க் பண்ணி தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. லைக் இது வந்து 50th டேக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து 11 o'clock ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதாவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஓ டிஸ்டி எடுக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ணி அந்த டிஸ்டி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்டி கழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் லைக் கண்ணு பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் பார்வதிக்கு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கும்ல, அந்த கண்ணு பட்டனால தான் இப்போ வந்து ஆர்த்தி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதிக்கு வந்து சொல்லி கிண்டல் பண்ணி எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 50 நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.